1913 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். உலகின் மிகவும் புகழ்பெற்ற கணித ஆசிரியர்களில் ஒருவரான பேராசிரியர் ஜி.எஸ். ஹார்டியின் மேசையில் ஒரு கடிதம் வந்தது. இந்தியாவிலிருந்து, மதராஸிலிருந்து, ஒரு அரசு அலுவலகத்தில் மாதம் 20 ரூபாய் சம்பளம் வாங்கும் கணக்கர் ஒருவரிடமிருந்து. அந்த கடிதத்தில் 9 பக்கங்கள் இருந்தன. நூற்றுக்கணக்கான கணித சூத்திரங்கள் இருந்தன. எந்த பல்கலைக்கழகமும் இல்லாமல், எந்த பட்டமும் இல்லாமல், எந்த ஆசானும் இல்லாமல், ஒரு தனி மனிதன் ஒரு சிறிய அறையில் ஒரு நோட்புக்கில் உலகம் இதுவரை பார்க்காத கணித உண்மைகளை எழுதியிருந்தார். ஹார்டி அந்த சூத்திரங்களை படித்தார், மறுபடியும் படித்தார். தன் நண்பர் லிட்டில்வுட்டை அழைத்தார். இருவரும் சேர்ந்து ஆராய்ந்தனர், மணிக்கணக்கில் ஆராய்ந்தனர். அன்று இரவு ஹார்டி தன் டைரியில் எழுதினார், இந்த மனிதன் ஒரு மேதை அல்லது ஒரு மோசடிக்காரன். இரண்டில் ஒன்று மட்டுமே சாத்தியம். நான் இரண்டாவதாக இருக்கும் என்று நம்பவில்லை. அந்த கணக்கரின் பெயர் ஸ்ரீனிவாச ராமானுஜன். இராமேஸ்வரம் கோயிலில் வளர்ந்த ஒரு தமிழ் சிறுவன். கணிதம் என்பது அவனுக்கு சாப்பாடு போன்றது, தூக்கம் போன்றது, மூச்சு போன்றது. இவனது கதை இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. 1887 ஆம் ஆண்டு டிசம்பர் 22, ஏரோடு நகரம், தமிழ்நாடு. ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. தாயார் கோமலத்தம்மாள், தந்தையார் ஸ்ரீனிவாச ஐயங்கார். கும்பகோணத்தில் ஒரு வெட்டி கடையில் கணக்காளராக பணிபுரிந்தவர். மாதம் சில ரூபாய் வருமானம். வறுமை நித்திய நண்பன். குடும்பம் ஏழ்மையில் இருந்தது. ஆனால் வீட்டில் புத்தகங்கள் இருந்தன. தாயாரிடம் இசை இருந்தது, கணிதம் இருந்தது. குலதெய்வம் நாமகிரி தேவியிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. சிறுவன் ராமானுஜனுக்கு 2 வயதில் அம்மை நோய் வந்தது. 3 வயதில் பேசத் தொடங்கினான். அவனது வளர்ச்சி சாதாரணமாக இருந்தது. எல்லாவற்றிலும் சாதாரணமாக, கணிதத்தில் மட்டுமல்லாமல். 5 வயதில் பள்ளியில் சேர்ந்தான். ஆசிரியர்கள் கவலைப்பட்டனர். இந்த சிறுவன் கேள்விகள் கேட்கிறான், ஆனால் சாதாரண கேள்விகள் அல்ல. 0ஐ 0ஆல் வகுத்தால் என்ன வரும் என்று 5 வயதில் கேட்டான். ஆசிரியர் விடை சொல்ல தடுமாறினார். 10 வயதில் மாவட்ட அளவிலான கணித போட்டியில் முதல் பரிசு வாங்கினான். 11 வயதில் கல்லூரி மாணவர்களுக்கு கணிதம் கற்பித்த 2 ஆசிரியர்கள் ராமானுஜனிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினர். விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று நம்பினர். 13 வயதில் அவன் ஒரு புத்தகம் கண்டான். ஜி.எஸ். கார் என்பவர் எழுதிய A Synopsis of Elementary Results in Pure Mathematics, தூய கணிதத்தில் ஆரம்பகட்ட முடிவுகளின் சுருக்கம். அந்த நூலில் 5000 கணித தேற்றங்கள் இருந்தன, விடைகள் மட்டும், நிரூபணங்கள் இல்லை. பெரும்பாலான மாணவர்களுக்கு இது ஒரு பயிற்சி நூல். ராமானுஜனுக்கு இது ஒரு சவால். ஒவ்வொரு விடையையும் அவனே நிரூபிக்கத் தொடங்கினான். நிரூபணம் முடிந்தால் புதிய தேற்றங்களை கண்டுபிடிக்கத் தொடங்கினான். அந்த புத்தகம் அவனை கணிதத்தின் ஆழத்திற்கு இழுத்துச் சென்றது, திரும்பி வர முடியாத ஆழத்திற்கு. 16 வயதில் ராமானுஜனுக்கு கல்லூரி உதவித்தொகை கிடைத்தது. கும்பகோணம் அரசு கல்லூரியில் சேர்ந்தான். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது. கணிதம் மட்டுமே படிக்க விரும்பினான். ஆங்கிலம், வரலாறு, தத்துவம், இயற்பியல் இவை எதுவும் அவனுக்கு தேவையில்லை என்று மனம் சொல்லியது. வகுப்பில் உட்கார்ந்தாலும் அவன் மனம் கணிதத்திலேயே இருந்தது. தேர்வு வந்தது. கணிதத்தில் 100 மதிப்பெண். மற்ற எல்லா பாடங்களிலும் தோல்வி. உதவித்தொகை போயிற்று. ஒரு வேறு கல்லூரியில் சேர்ந்தான். மீண்டும் அதே கதை. மீண்டும் தோல்வி. மீண்டும் வெளியேற வேண்டும். இந்தியாவில் பட்டம் இல்லாதவனுக்கு எந்த கதவும் திறக்காது என்று அந்த காலத்தில் நம்பப்பட்டது. ராமானுஜன் பட்டம் இல்லாமல் நின்றான். வயது 20. கையில் ஒரு நோட்புக். மனதில் ஒரு பேரார்வம். குடும்பம் கவலைப்பட்டது. உறவினர்கள் கேட்டனர், என்ன செய்வாய், எப்படி வாழ்வாய்? ராமானுஜன் விடை சொல்லவில்லை. அவன் கணிதம் எழுதினான். 21 வயதில் குடும்பம் திருமணம் செய்வித்தது. ஜானகியம்மாள் என்ற சிறுமியை. அவளுக்கு வயது 10. ராமானுஜனுக்கு 21. இப்போது வீட்டில் ஒரு மனைவி. கவலைப்படும் அம்மா. சாப்பிட பணம் வேண்டும். ஆனால் ராமானுஜனால் கணிதத்தை விட முடியவில்லை. நண்பர்கள் உதவினர். வீட்டு டியூஷன் கொடுத்தான். ஒரு சிறிய வருமானம். ஆனால் அது போதவில்லை. தினமும் காலையில் கடைகளுக்கு சென்று கணக்கு வேலை செய்வான். மாலையில் கடலோரத்தில் உட்கார்ந்து கணிதம் எழுதுவான். இரவில் வீட்டில் தரையில் படுத்து கணிதம் யோசிப்பான்.
தூக்கத்திலும் கணிதம் வரும். எழுந்திரித்து எழுதுவான். அந்த காலகட்டத்தில் அவனது நோட்புக்கில் 3000க்கும் அதிகமான தேற்றங்கள் இருந்தன. உலகம் யாரும் கண்டுபிடிக்காத, யாரும் நிரூபிக்காத தேற்றங்கள். 1910 ஆம் ஆண்டு ஒரு நண்பன் ராமானுஜனை மதராஸ் போர்ட் ட்ரஸ்டின் தலைவர் ராமச்சந்திர ராவிடம் அழைத்துச் சென்றான். ராமானுஜன் தன் நோட்புக்கை எடுத்தான். தொடக்கப் பக்கங்களிலிருந்து ஒவ்வொரு தேற்றத்தையும் விளக்கத் தொடங்கினான். ராவ் ஒரு கல்வியாளர். அவர் கவனமாக கேட்டார். புரியவில்லை, ஆனால் இது அசாதாரணம் என்று உணர்ந்தார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ராமானுஜன் சொன்னார், கணிதம் மட்டுமே படிக்க வேண்டும், சாப்பிட மட்டும் வழி வேண்டும். ராவ் அவனுக்கு மாதம் சில ரூபாய் கொடுத்தார். ஒரு ஆண்டு கொடுத்தார். ஆனால் இது நிரந்தர தீர்வு இல்லை. 1912 ஆம் ஆண்டு மதராஸ் போர்ட் ட்ரஸ்டில் கணக்கர் பணி கிடைத்தது. மாதம் 20 ரூபாய் சம்பளம். அலுவலக வேலை காலையில், கணிதம் மாலையில், கணிதம் இரவில், கணிதம் கனவிலும். அந்த அலுவலகத்தின் உரிமையாளர் சர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் ராமானுஜனின் திறமையை அறிந்தார். அவர்தான் ஒரு ஆலோசனை சொன்னார். இங்கிலாந்தில் உள்ள கணித பேராசிரியர்களுக்கு கடிதம் எழுது. 1913 ஆம் ஆண்டு ஜனவரி 16 ராமானுஜன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள 3 பேராசிரியர்களுக்கு கடிதம் எழுதினார். ஒவ்வொரு கடிதத்திலும் தன் சூத்திரங்களில் சிலவற்றை எழுதினார். முதல் பேராசிரியர் பதில் அனுப்பவில்லை, நேரமில்லை. 2ஆம் பேராசிரியர் பதில் அனுப்பவில்லை, புரியவில்லை. 3ஆம் பேராசிரியர் G.H. ஹார்டி பதில் அனுப்பினார். ஹார்டி அந்த காலத்தில் உலகின் சிறந்த கணிதவியலாளர்களில் ஒருவர். கடுமையானவர், எதையும் எளிதில் ஏற்காதவர், போலியான கணிதத்தை ஒரே நோட்டத்தில் கண்டுபிடிப்பவர். ஆனால் ராமானுஜனின் கடிதம் அவரை குழப்பியது. சில சூத்திரங்கள் அவர் ஏற்கனவே அறிந்தவை, அவை சரி. சில சூத்திரங்கள் புதியவை, ஆனால் தப்பு என்று சொல்ல முடியவில்லை. சில சூத்திரங்கள் முற்றிலும் புரியவில்லை. ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது, இந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஹார்டி உடனே பதில் எழுதினார். ராமானுஜனை கேம்பிரிட்ஜுக்கு வரும்படி அழைத்தார். ஆனால் ராமானுஜன் தயங்கினான். கடல் கடந்து போவதற்கு பயம். தாயார் கோமலத்தம்மாள் எதிர்ப்பு தெரிவித்தார். பிராமண மரபின்படி கடல் கடந்தால் சாதி போகும், தர்மம் கெடும் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் வலுவாக இருந்தது. ஹார்டி காத்திருந்தார். கடிதங்கள் வந்தன, வேண்டுகோள்கள் வந்தன. மதராஸ் பல்கலைக்கழகம் உதவிக்கு முன் வந்தது. இந்திய அரசின் உதவியும் கிடைத்தது. 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. பின்னர் ஒரு இரவு ராமானுஜனின் தாயாருக்கு கனவு வந்தது. குலதெய்வம் நாமகிரி தேவி ஒளியுருவில் தோன்றி, உன் மகனை போக விடு, அவன் செய்ய வேண்டிய வேலை உலகிற்காக காத்திருக்கிறது என்று சொன்னதாக நம்பினார். அம்மாவின் மனம் மாறியது. 1914 ஆம் ஆண்டு மார்ச் 17 ராமானுஜன் கப்பலில் ஏறினார். 26 வயது. முதல் முறையாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகிறான். முதல் முறையாக கடல் கடக்கிறான். கையில் ஒரு சட்டை வைத்த பை, மனதில் ஒரு நோட்புக், உள்ளே 3000க்கும் அதிகமான தேற்றங்கள். கேம்பிரிட்ஜ், இங்கிலாந்து, குளிர், முற்றிலும் வேறு உலகம், வேறு மொழி, வேறு உணவு, வேறு கலாச்சாரம். ஆனால் ஹார்டி காத்திருந்தார். இந்த 2 மனிதர்களின் சந்திப்பு கணிதத்தின் வரலாற்றில் மிகவும் அசாதாரணமான கூட்டுவேளை. ஹார்டி ஐரோப்பிய கல்விமான், கடுமையான நிரூபண முறையில் நம்பிக்கை கொண்டவர். ஒவ்வொரு கணித அறிக்கையும் படிப்படியாக நிரூபிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துபவர். ராமானுஜன் உள்ளுணர்வால் கண்டுபிடிக்கிறான். தேவி கனவில் காட்டுகிறாள் என்று நம்புகிறான். நிரூபணம் பின்னர் யோசிப்பான். சில நேரம் நிரூபணம் இல்லாமலே சூத்திரம் சொல்வான். அது சரியாக இருக்கும். இவர்களுக்கிடையே கணித உரையாடல்கள் நடந்தன. ஹார்டி ஒரு சூத்திரத்தை கேட்பார். ராமானுஜன் விடை சொல்வான். ஹார்டி நிரூபணம் கேட்பார். ராமானுஜன் நிரூபணம் சொல்வதற்கு பதில் அடுத்த புதிய கண்டுபிடிப்பை சொல்வார். கேம்பிரிட்ஜில் 5 ஆண்டுகளில் ராமானுஜன் 500க்கும் அதிகமான தேற்றங்களை வெளியிட்டான். கணித உலகம் அதிர்ந்தது. அவனது வேலை பல துறைகளை தொட்டது. எண்களின் கோட்பாடு, அனலிட்டிக் நம்பர் தியரி, தொடர்ச்சிகள், முடிவிலி தொடர்கள், இவையெல்லாம் அவனது இடத்தை கணித வரலாற்றில் நிரந்தரமாக நிலைநிறுத்தின. ஒரு நாள், ஒரு சாதாரண நாள், ஹார்டி மருத்துவமனையில் ராமானுஜனை பார்க்க வந்தார். வழக்கமான வாழ்த்துக்களுக்கு பதில் ஹார்டி சொன்னார், 1729 நம்பர் டாக்ஸியில் வந்தேன். மிகவும் சுவாரஸ்யமில்லாத எண் என்று நினைக்கிறேன். படுக்கையில் கிடந்த ராமானுஜன் உடனே சொன்னான், இல்லை ஹார்டி,
1729 மிகவும் சுவாரஸ்யமான எண். இரு வழிகளில் 2 கணங்களின் கூட்டலாக எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் இது. 12 கணம் மற்றும் 1 கணம் 1729. அதே நேரத்தில் 10 கணம் மற்றும் 9 கணம் 1729. இப்போது இந்த எண் ஹார்டி ராமானுஜன் நம்பர் என்று கணித வரலாற்றில் நிரந்தரமாக இடம்பெற்றுள்ளது. காய்ச்சலில் படுக்கையில் கிடந்த ஒரு நோயாளி மருத்துவமனையில் ஒரு நொடியில் உலகிற்கு ஒரு கணித நகை கொடுத்தான். ஆனால் இங்கிலாந்தின் குளிர் போரின் காலத்தில் உணவு தட்டுப்பாடு ராமானுஜனை உடலளவில் வாட்டியது. பிராமண உணவு பழக்கம் கொண்டவனுக்கு சைவ உணவு கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. போர்க்கால ரேஷன் முறையில் இறைச்சியை தவிர்க்கவே முடியவில்லை. சில நேரம் ராமானுஜன் சாப்பிடாமல் இருந்தான். 1917 ஆம் ஆண்டு காசநோய் தாக்கியது. மருத்துவமனை, சிகிச்சை. சில மாதங்கள் தேறுவான். மீண்டும் உடல் நலம் பாதிக்கும். மீண்டும் மருத்துவமனை. படுக்கையில் கிடந்தும் கணிதம் நிறுத்தவில்லை. மருத்துவர்கள் ஓய்வு எடு என்பார்கள். ராமானுஜன் கண்களை மூடுவான். உள்ளிருந்து கணிதம் யோசிப்பான். 1918 ஆம் ஆண்டில் ஒரு அதிசயம் நடந்தது. ராமானுஜன் கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியின் ஃபெலோவாக தேர்வு செய்யப்பட்டான். இது மிகவும் கிளறவமான நிலை. ஒரு இந்தியனுக்கு முதல் முறையாக இந்த கிளறவம். பட்டமில்லாதவன், எந்த ஐரோப்பிய பல்கலைக்கழகத்திலும் படிக்காதவன், இங்கிலாந்தின் மிகவும் மதிப்பான அறிவியல் சங்கத்தில் இடம்பெற்றான். ஆனால் உடல் திரும்பவில்லை. 1919 ஆம் ஆண்டு டாஷ் டாக்டர்கள் ஒரு பரிந்துரை சொன்னார்கள். இந்தியாவில் வெப்பமான தட்பவெப்பம் உதவலாம், திரும்பு என்று சொன்னார்கள். ராமானுஜன் திரும்பினான். தாயகம் தமிழ்நாடு. ஆனால் நோய் திரும்பியது மட்டுமே, உடல் திரும்பவில்லை. கேம்பிரிட்ஜில் சாப்பிடாமல் கழித்த ஆண்டுகள் உடலை உள்ளிருந்து வாட்டியிருந்தன. படுக்கையில் கிடந்தும் கணிதம் எழுதினான். வலி மிகுந்தாலும் எழுதினான். சுவாசிக்க கஷ்டமாக இருந்தாலும் எழுதினான். மரணத்திற்கு சில மாதங்கள் முன்பு ராமானுஜன் கடைசி நோட்புக்கை எழுதினான். அதில் மாக் தேட்டா ஃபங்க்ஷன்ஸ் என்ற புதிய கோட்பாடு இருந்தது. ராமானுஜனே தனது கடிதத்தில் ஹார்டிக்கு எழுதினான், இது என் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு. இதை வேறெங்கும் பார்த்ததில்லை. அந்த நேரத்தில் உலகில் யாருக்கும் இந்த கோட்பாடு புரியவில்லை. 1976 ஆம் ஆண்டு வரை இந்த கடைசி நோட்புக் காணாமல் போயிருந்தது. ஒரு விஞ்ஞானி தற்செயலாக கண்டுபிடித்தார். கணித உலகம் திரும்பவும் அதிர்ந்தது. 2012 ஆம் ஆண்டில் கருப்பு துளைகளை ஆராயும் வான்வெளி விஞ்ஞானிகள் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை செய்தனர். ராமானுஜனின் மாக் தேட்டா ஃபங்க்ஷன்ஸ் கருப்பு துளைகளின் கணிதத்துடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளன என்று நிரூபிக்கப்பட்டது. 1920 ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதன் எழுதியது 2012 வான்வெளி அறிவியலுக்கு வழிகாட்டுகிறது. 1920 ஆம் ஆண்டு ஏப்ரல் 26 குணப்படி என்ற இடத்தில் ஒரு வாடகை வீட்டில் ஸ்ரீனிவாச ராமானுஜன் மரணமடைந்தான். வயது 32. அவன் மரணமடைந்த நேரம் அவன் கையில் ஒரு பேனா இருந்தது. அருகில் ஒரு நோட்புக் இருந்தது. கடைசி நொடி வரை கணிதம் எழுதியிருந்தான். ஹார்டி இந்த செய்தியை கேட்டார். அவர் பல நாட்கள் மௌனமாக இருந்தார். பிறகு ஒரு விழாவில் பேசினார். என் வாழ்வில் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு ராமானுஜனை கண்டுபிடித்தது. ஒரு கணித பேராசிரியர் தன் வாழ்நாள் சாதனையாக தன் எந்த ஆராய்ச்சியையும் சொல்லவில்லை. ஒரு மனிதனை அடையாளம் கண்டதையே தன் மிகவும் பெரிய வெற்றியாக சொன்னார். ராமானுஜன் இறந்து 100 ஆண்டுகள் கடந்தன. அவனது கணிதம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவனது தேற்றங்கள் இன்று கணினி அறிவியலில் பயன்படுகின்றன. இணையதளத்தை பாதுகாக்கும் மறைக்கட்டு கணிதத்தில் பயன்படுகின்றன. மின்னணு தொடர்பில் பயன்படுகின்றன. வான்வெளி ஆராய்ச்சியில் பயன்படுகின்றன. அவன் எழுதிய 3 நோட்புக்களில் இன்றும் விடை தெரியாத சூத்திரங்கள் உள்ளன. உலகின் சிறந்த கணிதவியலாளர்கள் இப்போதும் அவற்றை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். 32 ஆண்டுகள் வாழ்ந்தான். அவனது கணிதம் 100 ஆண்டுகளுக்கு வாழும். ஒரு கேள்வி இப்போது எழுகிறது. ஒரு பல்கலைக்கழகமும் இல்லாமல், ஒரு ஆசானும் இல்லாமல், ஒரு ஆய்வகமும் இல்லாமல் ஒரு ஏழை கணக்கர் எப்படி உலகின் மிகவும் சிறந்த கணித மேதைகளில் ஒருவனாக ஆனான்? ராமானுஜன் தன்னிடம் கேட்கும்போது சொன்னான், நாமகிரி தேவி கனவில் வந்து சூத்திரங்களை காட்டுகிறான். நம்புகிறோமா இல்லையா என்பது முக்கியமில்லை.
முக்கியமான ஒரே ஒரு விஷயம், ஒரு மனிதன் தன் உள்ளுணர்வை, தன் ஆர்வத்தை, தன் கனவை ஒருபோதும் கைவிடவில்லை. வறுமை வந்தது, தோல்வி வந்தது, நோய் வந்தது, மரணம் வந்தது. ஆனால் கணிதம் நின்றது. அவன் ஆண்டு நாளான டிசம்பர் 22 இந்தியாவில் தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது. 1887 இல் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சிறுவன் 1920 இல் இறந்தான். ஆனால் அவனது கணிதம் 2020 இலும் 2050 இலும் இன்னும் நீண்ட காலம் மனித அறிவின் மிகவும் ஆழமான கோட்டையில் வாழும். ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஒரு தமிழ் கணிதவியலாளர். ஒரு உண்மை, நாம் தெரியாத உண்மை, தெரியாத உண்மைகள், உண்மை மட்டுமே. அடுத்த வாரம் சந்திப்போம்.